பொதுவா வாஸ்துல நம்ம கட்டக்கூடிய வீடு, நம்ம வாங்கக்கூடிய இடம், இதுல மனை சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனையடி சாஸ்திரங்கிறது வேற, மனை சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன மனை அப்படின்னா, அந்த மனை என்ன அமைப்புல இருக்கு, அது ஆண் தத்துவத்துல இருக்கா, பெண் தத்துவத்துல இருக்கலாம் அந்த மனை அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்ப அது ஆண் தத்துவத்துல இருக்கு அப்படின்னா அது ஆண் தத்துவ ரிலேட்டடாகவே அது வேலை செய்யும். பெண் தத்துவத்துல இருக்குன்னா பெண் தத்துவமும் அது வேலை செய்யும். அது எப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, கிழக்கும் மேற்கும் நீல அகலமா இருக்கக்கூடிய மனையினுடைய அமைப்பு எல்லாமே அது ஆண்மனையை குறிக்கும். அதாவது சூரிய மனை அப்படின்னு அதுக்கு பெயர். அதே மாதிரி தெற்கும் வடக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயர் சந்திரமனை அப்படின்னு பெயர். அப்ப சூரியன் சந்திரனை வச்சுதான் அங்க கோட்பாட்டை பிரிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது கிழக்கும் மேற்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது சூரிய விதியுமே, வடக்கும் தெற்கும் அதிகமா இருந்துச்சுன்னா சந்திர விதியும் அதுக்கு பெயரு. அப்ப இந்த மாதிரி அமைப்புல உதாரணத்துக்கு சூரிய விதியில தான் நம்மளுடைய மனையினுடைய அமைப்பு இருக்கு அப்படின்னா சூரிய விதியிலேயே தான் நீங்க வாசலையும் அமைக்கணும். உதாரணத்துக்கு அது கிழக்கு பார்த்த சைட் அப்படின்னா உங்களுடைய வாசலுமே நீங்க கிழக்கு பார்த்து தான் அமைக்கணும். அப்ப எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிற மனையை வச்சுதான் நம்ம வீட்டினுடைய தலைவாசலை நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க முக்கியமா அங்க வேலை செய்யுது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது மனையடி சாஸ்திரம் அப்படிங்கறத தாண்டியும் இது மனை சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு தான் இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்காக தந்திருக்கேன்.